மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவருடைய பெரிதான கிருபையினாலே நம்மை இந்த 11ஆம் மாதத்திலே 2ஆம் வாரத்திலே கொண்டு வந்த கிருபைகளுக்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவரை ஆராதிப்போம். விசேஷமாக இந்த வருடத்தின் முடிவதற்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு 8 வாரங்கள் இருப்பதினால் இந்த 8 வாரங்களிலும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அடுத்த மாதம் நாம் கர்த்தர் நன்றி சொல்லும் விதமாக ஊழியத்தின் பாதையிலும் மற்றும் நம்முடைய சபையின் காரியங்களிலும் அவருக்கு நன்றி, தேங்க்ஸ் கிவிங் என்ற அந்த காரியத்திலே வருடத்திலே நம்ம நடத்தின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லும் விதமாக அடுத்த மாதம் 1ஆம் வாரத்திலிருந்து கர்த்தர் நன்றி சொல்லும் விதமாய் நம் பல காரியங்களை நம்ம ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. இப்பொழுது கூட என்னோடு கரங்களை தட்டி நாம் பாடுகிற பாடலுக்கு நன்றி சொல்வதமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்யுமாக. இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவி ஆனவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தேங்க்யூ தகப்பன். அப்பா உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை அப்பா உங்களுடைய ராஜ்யத்திற்கு எங்களை தெரிந்து கொண்டு ஊழியத்தை செய்ய முடியாத தகப்பனே, அப்பா அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று தெரிகிறப்பா. அந்த அழைப்பை நாங்கள் அப்பா உண்மையாய் செய்ய முடியாத தகப்பனே, அப்பா நீர் கொடுக்கப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Thank you Lord. தகப்பனே, சகலத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, மகிமைக்கு பாத்திரரே, அகாத பிரகாசமே, தேர்ந்து கொள்ளும்படியாய் தேடும்படியாய் தகப்பனே, அப்பாவை தேர்வாப்பதே நாங்கள் ஆண்டவரே பாக்கியவான்கள் என்றும்படியாய் எங்கள் கொத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகலமும் படைத்தவரே,
மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரமே மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அப்பா மகிமைக்கு பாத்திராயிற்று நீ. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளை எழுதுகிறோம். உம்மை மகிமைப்படுத்த வார்த்தைப்படியப்பா ஸ்தோத்திரங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. அப்பா ராஜ்யமும் வல்லமும் உம்முடையது என்று எழுதுகிறதே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரத்துக்குரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பரிசுத்த பரிசுத்தரே பரலோகராஜாவே பரிசுத்த பரிசுத்தரே பரலோகராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். கரங்களை வைத்து உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த வருடத்தை முடிக்க இருக்கிறோம். வருஷங்களை அவர் நன்மையால் முடிசூட்டுகிறவர். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருப்பதினால் எப்போதும் அவருடைய கரங்களுக்குள் நம்ம என்ன இருக்கணும்? அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். கர்த்தர் வருகை சீக்கிரமாக, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், வருகிறேன் என்று சொன்னவர். பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் எப்போதும் மகிழ்ந்து களி கூற முடியாது.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லியுடன் நான் மகிழ்ச்சிக்குள்ளாக இருந்தேன் என்ற தாவீது சொன்னது போல ஆலயத்துக்கு வரும்போது மற்ற காரியங்களை குறித்து சிந்திக்காதபடி கர்த்தனோட கொடுக்க கர்த்தனோட பேசுவார், நான் ஆராதிக்கும் போது என்னோடு இடைப்படுவார், ஆவியானவர் என்னோடு இடைப்படுவார்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்கு வரும்போது மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாளைக்கு நடத்ததை பற்றி நாளை காரியங்களை குறித்து சிந்திப்பதே ஒரு பாவம் என்று சொல்கிறார். நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. உண்ண உணவும் உடுக்க உடையும் உங்களுக்கு தர ஒரு வல்லமை உள்ளவர். நமக்கு ஜீவனை கொடுக்க என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அவரை நாம் தேடும்போது, அவர் அடைக்கலத்தில் நாம் வரும்போது நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் பாடல்கள் பாட முடியாது, ஒப்பு கொடுப்போம், பெரிய காரியங்கள் செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் 11வது மாதத்தில் ஆண்டவரே சப்பா எங்களை 2வது வாரத்துக்குள்ளாக கொண்டு வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை ஆண்டவரே எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்தி வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆண்டவரே சப்பா உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே சப்பா எங்களை கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையில் ஆராதனை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிற ஆராதனை மூலிமா தேவன் நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒன்று சேர்ந்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு தடைப்படாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் நீர் கொண்டு வந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் உதவி செய்யுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிய வரை உடைய பிரசன்னம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்க நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கொடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கொடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
கர்த்தருன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவாய் திருமையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவாய் திருமையாலே. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலக்காலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலக்காலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. நம்ம எல்லாரையும் காக்கிற ஒரு கரம் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்பணும் நம்ம இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை என்ற பாடலை நாம் கடங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில
எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை, ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை, ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை, ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே, வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை, ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியோ நீங்க தானே, பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியோ நீங்க தானே. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை, ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே, முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஏதோ நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு இருக்கையில் நம்ம சோர்ந்து போவதே இல்லை. எல்லாமே அவர் தான். சமாதானக்காரனர் அவர் தான், சர்வ வல்லவரும் அவர் தான். ஹல்லேலூயா. இருளுக்கும் வெளிச்சம் அவர் தான், ரட்சிப்பின் தேவனும் அவர் தான். ஹல்லேலூயா. அடுத்த பாடல். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை
காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாடி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மை
செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அது சொல்லி நம்மளால் முடியாது. அவர் செய்த நன்மைகள் 1 2 அல்ல, அநேக அற்புதங்களை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நீர் எங்களை காத்ததை குறித்து ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, நாங்கள் இந்த நாளில் துதித்து ஆண்டவரே சப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவநீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இன்னும் தடைப்பட்ட மக்களை தேவநீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களையும் நீர் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆமே ஆண்டவரே மீதமான நேரங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பது ருசி பார்க்க முடியாது. அவர் சமூகத்திலே நாம் மகிழ்ந்திருக்கும் போது நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாம் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நிதானிக்கணும். நிதானிப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவருடைய நாமம் பலத்த துருகம். பலத்த துருகம். அவர்தான் நமக்கு அடைக்கலம். அவர்தான் நமக்கு அடைக்கலம். தாவீது சொன்னது போல 18ஆம் அதிகாரத்திலே அருமையாக தாவீது அந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 18ஆம் சங்கீதம் நான் படிக்கிறேன். சங்கீதம் 18 ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நமக்கு முதல்ல என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. பலன் பலன். பிலிப்பியருக்கு சவுல் எழுதும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. தாவீது பாருங்க அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் உயர்ந்த என் இரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆயிருக்கிறார். அவர் அடைக்கலம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். அந்த அடைக்கலத்தில் நம்ம வந்து சேரும்போது எதை குறித்தும் நம்ம கலங்காதபடி, எதை குறித்தும் பயப்படாதபடி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வாத விசுவாச வார்த்தையை நம் வாயினாலே அறிக்கையிடணும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். நமக்கு எப்படி இருப்பார்? உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். நாளில் கூட நாம் இந்த வாக்குத்தத்தத்தை வசனத்தை கர்த்தர் தேடுவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். அந்த அடைக்கலத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய அடைக்கலத்தில் நாங்கள் ஆனந்த களிப்புடைய ஆனந்த களிப்பாய் உங்களுடைய அடைக்கலத்தில் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கோம். ஆண்டவரே இயேசுவே, அப்பா ஆவியானவரே, இயேசுவே சொன்ன வார்த்தை அப்படி உங்களுக்கு ஒரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன், அவர் உங்களை தேற்றுவார் என்று சொன்ன தேவனே, எங்களை ஆற்றி தேற்ற முடியாது அடைக்கலத்தில் எங்களை வைக்கும்படியாய் தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி நாம் உற்சாகமாய் எதை கொடுத்தோம்? சபையின் வெளியே கொடுத்து எதையும் கலப்படாது, எதையும் கலங்காதீங்க. வாழ்க்கையில
நன்மை தான் செய்வார் ஆண்டவர். அவரை நாம் அன்பு, என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகன்னு சொல்லும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 முழு பலத்தோடு ஹல்லேலூயா,
இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் இருதய பலகையிலே அதை பதித்து கொள்ளும்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்திலே, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை கேட்போம். அவர் நம்மோட பேசுவார். ஆண்டவருடைய சாட்சிகளுக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி மகள் ஜெபிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடும் வார்த்தைக்காக. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இன்று இப்பொழுது எங்கள் மத்தியில நீர் உலாவி கொண்டிருக்கிற உமது அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, காணிக்கை கொடுக்க எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. அப்பா, எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்க செலுத்துறோம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்று கர்த்தாவே நீர் வார்த்தை என்னும் மன்னாவை அப்பா எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தை என்னும் மன்னாவை கர்த்தாவே எங்கள் இருதயத்துல நாங்க பூட்டி கர்த்தாவே தினம்தோறும் நாங்க தியானிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா, இன்று கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேச போகிற உமது அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, உமது இனிமையான அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. தரை மட்டும் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. உம்மே நாங்க உயர்த்துறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும் முன்பாக இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான பாகம் 33 அதிகாரம் 29 வசனத்தின் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5 அதிகாரம் அந்த 3 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் கடந்த மாதங்கள் முழுவதும் நாம் தியானித்தோம். கடந்த மாதங்கள் முழுவதும் ஏழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் பிடித்து கொள்வார்கள். துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவளுக்கு ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் புத்திர சுவிகாரர் என்று அழைக்கப்படுவார்கள். நீதியமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்கிறானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களாக இருப்பீங்க. அந்த பாக்கியத்தை தான் நாம் கடந்த 9 மாதங்கள் இந்த பகுதியை தியானித்து நாம் ஒப்பு கொடுத்தோம். இன்னும் 3 பிளஸ்ஸிங் இந்த வருடம் முடியறதுக்குள்ளே அந்த 3 பிளஸ்ஸிங், ஏன்னா இந்த வாக்கு தத்தத்தை நாம் சேர்ந்ததுக்குள்ள கண்டிப்பாக 3 ஆசீர்வாதம் முக்கியமாக வேணும் நமக்கு. பிதா, குமாரன், பசுத்தாவி மூவரும் எப்படி இருக்காங்க? ஒருவராக இருக்க வாக்கு தத்தம். அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு உரிமைப்பா சேர்ந்ததுக்குள்ள இந்த பிதா, குமாரன், பசுத்தாவியானவர் நம்மோடு இருந்து அவர் கிருபை செய்து இந்த வாக்கு தத்தத்தை சேர்ந்ததுக்குள்ள நமக்கு கிருபை செய்வாராக.
இந்த வாக்கு தத்துவத்தில் முதல்ல அந்த வாக்கு தத்துவத்தை வசனத்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 33 27லேருந்து வாசிங்க. 27லேருந்து வாசிங்க. 27லேருந்து வாசிங்க. 27லேருந்து வாசிங்க. 27லேருந்து வாசிங்க. உபாகமம் 33 27. அதில் 29 வாக்குத்தத்தம் வசனம், 27 வாசிங்க. அநாதி தேவனே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். படிங்க. அவர் உனக்கு முன்னின்று, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார், அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது, யாக்கோபின் ஊற்றானது தானியமும் தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியாய் பெய்யும், அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். மோசே இந்த 12 கோத்திரத்துக்கு அவர் தேவனுடைய மனுஷனான மோசே தான் மரணமடைய முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாகுது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடு. 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரமும் என்னென்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அது சுகித்திருக்கணும், வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி மோசே மூலமாக அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தில் அந்த 12 கோத்திரத்துக்கும் அந்த 27 சங்கீதத்தை 27 வசனத்தில் பதில் கிடைச்சாச்சு. அந்த 12 கோத்திரத்துக்கும் இந்த 27லேருந்து 29 வரைக்கும் ஆண்டவர் வந்து அந்த பதில் கொடுத்தார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். மனுஷனு எது ஆட்கொள்ளுனா சத்துருக்கள் தான். பிசாசு மூலமாக தான் நம்முடைய காரியங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிற காரியங்களிலே அடைத்து போடுவது சத்துருக்கள் நிமித்தமாக பிசாசு பண்ணுவான். நம் அடைக்கலத்தில் எப்படியாவது அவர் அடைக்கலத்தில் நாம் சுகித்திருக்கணும், அவர் அடைக்கலத்தில் நாம் இருக்கணும், அவர் அடைக்கலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு நினைச்சாலும் சத்துருக்கள் நம்மை விட மாட்டாங்க. சத்துருக்களாய் பிசாசாய சத்துருக்கள், அந்த சத்துருக்கள் எப்படியாவது நம் வாழ்க்கையிலே புகுந்து எப்படியாவது காரியத்திலே நம் வாழ்க்கையிலே தடை பண்ணுகிற காரியங்கள் அநேகமாக இருக்கும். ஒரு ஒரு ஆசீர்வாதம் சொந்து கொள்ள வேண்டுமென்றால் முதல்ல நாம் அவருடைய அடைக்கலத்தில் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தை அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள். நித்திய புயங்கள், புயங்கள்னா கரங்கள், புயங்கள் கரங்கள், அவருடைய நித்திய புயங்கள், அவர் அழியாத கரங்கள், நித்தியமாய் அவர் நம்மை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கரங்கள். அந்த நித்திய புயங்கள் நமக்கு என்ன ஆதாரம், நமக்கு ஆதாரம். அதனால் அந்த அடைக்கலத்தில் அந்த ஆதாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சத்துருக்களை குறித்த எந்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். நம்ம எப்படி இருந்தா தேவனுடைய அடைக்கலத்தில் இருந்தால் சத்துருக்கள் நம்மை பின்னிட்டு திரும்புவார்கள், பின்னிட்டு திரும்புவாங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தில் பாருங்க, சங்கீதம் 119:2 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 119:2
சங்கீதங்களின் புத்தகம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு ஆ அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படிமா அவருடைய சாட்சிகளை கை கொண்டு. இப்போ இந்த 12 கோத்திரம், அந்த அந்த ஒரு கோத்திரத்தில், அது சாரி 12 கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். சாட்சி 2வது பிறந்திருப்போம். 12 கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரம், லேவியர் கோத்திரம், காத் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், யோசேப்பு கோத்திரம், இந்த 12 கோத்திரத்தில் ஏதாவது கோத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முற்பிதா யார் நமக்கு? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி யார்? ஈசாக்கு. ஈசாக்குக்கு தான் யாக்கோபு பிறக்கிறாரு. யாக்கோபுக்கு அப்புறம் தான் யாக்கோபுக்கு தான் எல்லாம் 12 கோத்திரம் பிறக்குது. அப்போ அந்த 12 கோத்திரம் தான் இந்த பூமியை நிரப்பிச்சு. ஆண்டவர் அன்றைக்கி ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தப்படி, இந்த உங்களுடைய சந்ததியை பூமியிலேக்குள்ளே மணலை போல் நான் நிரப்புவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அப்போ அந்த வாக்குத்தத்தை ஏதாவது சந்ததியில் நாம் பிறந்திருப்போம். அப்போ என்ன ஒரு சந்ததி பிறக்கும்போது நம்ம இந்த வாக்குத்தத்தை பாருங்கள், அந்த அடைக்கலத்தில் நம்ம இருக்கும்போது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 119:2. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடணும். எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் அது மாதிரி? இந்த பாக்கியம் ஆசீர்வாதம் மட்டும் வேணும் நமக்கு. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்ம தேடுறோமா? பாக்கியம் என்பது பிளஸ்ஸிங். ஆங்கில வேதாகமத்தில் பாக்கியம் என்பது பிளஸ்டு, பாக்கியம் என்பது பிளஸ், ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளுமா? முழு இதயத்தோடு நம்ம தேடுறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறார்? என்னுடைய வருங்காலம், என்னுடைய எதிர்காலம், நிகழ்காலத்தை பற்றி விட்டுருங்க. எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு அநாதி தேவனாக இருக்கணும். அநாதி தேவன் அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய பயங்கள் நமக்கு ஆதாரம். அப்போ சத்துருக்களை குறித்த அந்த பயங்கள், இந்த 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 வசனத்தில் 2 இடத்துல சத்துருக்களை பற்றி சொல்லியிருக்காரு. நல்லா பாருங்கள். சத்துருக்கள்னா நாமே நமக்கு சத்துருக்களாக தான் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்ம செயல்பாடுகள், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? முழு இதயத்தோடு அவர் தேடுறோமா? முழு இதயத்தை தேடுமா? கர்த்தர் தேடுங்கள் அப்போது பிழைப்பு என்று அந்த வசனத்தை நம்ம கேட்குறோமா? அது அப்படியே நம்ம சுதந்திரத்துக் கொள்கிறோமா? கர்த்தர் தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அந்த முழு இதயத்தோடு முழு அன்பை தேடுறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் தேடணும். ஆண்டவர் தேடுறதுக்கு நம்ம கடனாளியாக இருக்கக்கூடாது. கடனில் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 ஹவர் 8லேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் இருப்பதே பெரிய கஷ்டமாகுது ஐயா எங்களுக்கு. அப்போ அந்த முழு அன்பு நமக்கு இல்லை, முழு பலம் நமக்கு இல்லை. முழு பலத்தோடும், முழு ஆத்மோடும், முழு அன்போடும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? தொழுது கொள்ள வேண்டும். அது 10 கட்டளையை சுருக்கி 2 கட்டளை ஆகிட்டார். 10 கட்டளை அப்படியே முழிச்சா இது பண்ண 2 கட்டளை. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலில் திருச்சிலை 2ஆக கிழிஞ்சு போச்சு. 2 ஆகிட்டார் ஆண்டவர். பிரியமானவர்களே, கர்த்தரை அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் கைக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2வது அதே வசனம் பாருங்கள். சங்கீதம் 91 2-4 வாசிங்க. சங்கீதம் 91 2-4. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். இருங்க, இது தாவீது சாலமோனுக்காக சொல்கிறார். சாலமோனுக்காக எழுதப்பட்ட சங்கீதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எப்படி இருக்கிறேனோ என் பிள்ளையாக்கிய நீ அப்படி தான் இருக்கணும். இது ஒரு சாட்சி. யார்? தாவீது சாட்சியாக தன் மகனுக்கு அந்த 90 சங்கீதத்தை சொல்கிறாரு.
படிங்க அந்த வசனத்தை படிங்க ஐயா சிஸ்டர். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் நீ அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். இதெல்லாம் சத்துருக்கள் நமக்கு செய்கிற காரியம். சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்போ ஆண்டவர்கள், நீ தான் என் அடைக்கலம், நீ தான் என் அடைக்கலம், நீ என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம், எல்லாவற்றும் நீ தான்ப்பா, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன்னை வேடனுடைய இது சத்துருக்கள் அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டைகளின் கீழிலே, செட்டை கரத்தின் கிரியைகள், அவர் செட்டை, அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் நித்திய புயங்கள் செட்டைகள், அவர் செட்டைகளான கரங்களிலே நம்மளுக்கு பாதுகாப்பு, நமக்கு அடைக்கலம். படிங்க சிஸ்டர். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்தில். போதும் சிஸ்டர். அடுத்து வருவதெல்லாம் நம்ம சத்துருக்களால் வர காரியங்கள். சத்துருக்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். வாழ்க்கையில் நமக்கு நெகட்டிவாக ஒரு காரியம் நடக்குதா, ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் ரெஃப்யூஜை தேடுங்க, அவர் அடைக்கலத்தை தேடுங்க. ஆண்டவரே நீ தான் என் அடைக்கலம் ஆண்டவர். இந்த நெகட்டிவான காரியங்கள் என் சிந்தனைக்குள்ளே வராதபடி, என்னை ஆட்கொள்ளாதபடி, அப்பா இந்த காரியத்தில் அப்பா நீர் எனக்கு அடைக்கலமாக இருந்த ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேணும், ஒப்பு கொடுக்க வேணும். இல்லை பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த அடைக்கலம் என்பது சாதாரண காரியமே இல்லை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இந்த அடைக்கலம் கொடுத்து அடைக்கல பட்டணம் என்று ஒரு காரியத்தை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். எடுத்து வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம், என்னாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம், என்னாகமம் 35, அதில் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். 35:1. எரிகோவின் அருகே, எரிகோவின் அருகே யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமமான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி. எரிகோ எதை குறிக்கிறது? சாபம். நல்லா புரிஞ்சுக்க, எரிகோ வந்து சாபத்தை குறிக்கிறது. அந்த சாபத்துக்குள்ளே நான் போகணும்னா முதல்ல ஆண்டவரை என்ன பண்ணோம்? துதிக்கணும். இந்த எரிகோ பிடிப்பதற்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 7 முறை சுற்றி 7வது முறை 7 முறை ஆர்ப்பரித்தார்கள். 7 முறை சுற்றி வந்தாங்க, 7வது முறை ஆர்ப்பரிக்கிறாங்க, 7 முறை ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ அந்த சாபம் நமக்கு இல்லாமல் அவர் அடைக்கலத்தில் நம்ம இருக்கணும்னா முதல்ல நம்ம துதி செய்ய நம்ம இருக்கணும், துதி செய்திருக்கணும், துதி செய்யணும். துதி ஸ்தோத்திரத்தோடு நம்ம அதிகாலை எழுந்திருந்து துதி ஸ்தோத்திரத்தோடு அவர் தேடணும், துதி ஸ்தோத்திரத்தோடு அவர் தேடணும். பிரியமானவர்களே, துதி ஸ்தோத்திரம் நம்ம பலியிட நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு முதல் அடைக்கலம். முதல் அடைக்கலமே கர்த்தரை அதிகாலை தேடும்போது துதி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நீரே என் பெலனான், கர்த்தரே என் பெலன். தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே நீரே என் பெலன். இந்த பெலனை கேட்டாலும் ஒரு கிருபை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கிருபை எனக்கு போதும்பா. சிம்பிளான ஜெபந்தான், ரொம்ப வார்த்தைனால அலட்டக்கூடாது ஆண்டவரை. வசனம் நம்ம எண்ணத்தை நம்ம இருதயத்தில் எழுதி கொண்டு அந்த வசனத்தினாலே ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர், அதான் நமக்கு முதல் அடைக்கலம். இதில் பாருங்கள், அது சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து இந்த ஜனங்களுக்கு முக்கியமாக லேவி கோத்திரத்துக்கு ஒரு 6 பட்டணம் கொடுக்குறார். லேவி கோத்திரத்துக்கு 7ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம்
48 பட்டணங்களும் நீ 6-7 படிங்க. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்து வெளி நிலங்களுமாமே. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்தெடுக்கும் பொழுது அதிகமுள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சமுள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்து கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்திரித்துக் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி மோசேக்கு இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஸ்பெஷலாக ஒரு கோத்திரத்துக்கு கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? லேவியருக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, அவங்க தான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கக்கூடியவர். லேவி கோத்திரத்தில் தான் மோசே பிறக்கிறாரு, ஆரோன் பிறக்கிறாரு. அவங்க தான் வழிநடத்துகிற ஒரு கோத்திரம், தேவ ஜனங்களை வழிநடத்துகிற கோத்திரம். அதனால் ஸ்பெஷலாக அவங்களுக்கு அந்த பட்டணங்களை கொடுக்குறாங்க. அந்த 6 பட்டணங்கள் வந்து அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணம் என்பது எப்படின்னா ஒரு பாதுகாப்பு. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? நீ கொலையை செய்திருந்தாலும் உனக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வாங்க. கரங்களை தட்டுவோமா? நீ என்ன பாவம் செய்திருந்தாலும் பாவத்தை மன்னிக்கிற தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே. அப்போ அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது, ஆண்டவர் சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது, அந்த பாவம் உங்களை மன்னிக்கப்படும். உங்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, இந்த இடத்துல அடைக்கல பட்டணத்தை குறித்து இந்த வசனம் ஃபுல்லாக அதுதான் இருக்கும். அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணம் இன்னொரு வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க சிஸ்டர். கைப்பிசகாய் ஒருவனை 16 வாசிங்க. ஒருவன் இரும்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனான். வெட்டினவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். பாருங்க, கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் கொலை செய்யப்பட வேண்டும் பழைய ஏற்பாடு சொன்னாலும் ஆண்டவர் வந்து நீ என்னில் முழு அன்போடு நீ என்னை என்னை கூப்பிடு, முழு பலத்தோடு என்னை கூப்பிடு, முழு அன்போடு என்னை கூப்பிடு, உன் பாவம் மன்னிக்கப்படும். நான் தான் உனக்கு அடைக்கலாம். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தவங்க மன்னிப்பு இல்லை, கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இயேசு என்ற அந்த கண்மலையில் நீ வந்து சேர உன்னை ஆயத்தப்படுத்து. நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, இயேசு அறியாத இருக்காங்க. அந்த அடைக்கல பட்டணத்தில் வந்து சேரும்படியா ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்தில் பேர்களை நினைத்து ஜெபிங்க. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள அவங்க வர வேண்டும். ஜெபிங்க. இதில் 22 வாசிங்க சிஸ்டர். ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளிவிழ பண்ணினதுனால பதுங்கி இராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்தவனாயினும் அவனுக்கு பகைஞனாய் இராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டணத்தில் ஆயினும் அவன் செத்து போனால் அப்பொழுது கொலை செய்தவனையும் பழிவாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து கொலை செய்தவனை பழிவாங்குறவனை கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போய் இந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பாங்க, பழைய ஏற்பாட்டில் அவன் கொலை செய்திருந்தாலும் அவனுக்கு அடைக்கல பட்டணம் தேவைப்படுகிறது. அவன் கொலை செய்யப்பட கடவன், அவன் கொலை செய்யப்படணும். ஆனாலும் பாருங்க, யார் மூலமா அவங்களுக்கு அடைக்கலம் கிடைக்குது? சபை மூலமாக, ஆசாரியர் மூலமாக. ஆசாரியர் வந்து லேவியர் கோத்திரத்தை ஆசாரியர் ஏற்படுத்தாங்க. அந்த ஆசாரியர் வந்து அவங்கள ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ பாவம் செய்து தனக்குள்ளே ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டார், இயேசப்பா கொண்டு வந்துட்டார் அந்த காரியத்தை. அவர் தான் அடைக்கல பட்டணம்.
அந்த அடைக்கல பட்டணம் திரும்பி படிங்க சார், அந்த 25 படிங்க மறுபடியும். கொலை செய்தவனை பழிவாங்குறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியர் மரணம் அடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். பாருங்க, ஒரு கொலை செய்தவனுக்கு இதுவா பாதுகாப்பு யார் கொடுக்கறது? ஆசாரியன். எவ்வளவு நல்லவர் பாருங்க, நமக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ அந்த அடைக்கலத்திலே, அந்த உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் முதல்ல நம்ம துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். துதி ஸ்தோத்திரம் ஏழுக்கணும். எரிகோ சுற்றி வர 7 நாள் ஆச்சு. 7வது முறை துதிக்கும் போது அந்த எரிகோ உடைந்தெறிந்தது, எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் ஆனது. அப்போ வாழ்க்கையில் எரிகோ போட ஒரு பாவம் இருக்கா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்க. எரிகோ போல பாவத்தில் அடைப்பட்டு இருக்கிறோமா? ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீ தான்ப்பா என்னை அடைக்கலாம். உன்னுடைய உன்னதமான நிலையிலே நான் தங்கி தாபரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வாக்கு தத்தத்தை அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் என்று சொன்னீரப்பா. என்னை உன்னுடைய கரங்களை என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை அப்படி சொல்லி அடைக்கலத்தில் நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, பெரிய பாதுகாப்பு மாத்திரமல்ல, நம்ம உயர்த்துகிறவர். அது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர். இந்த கேரக்டரை பாருங்க. ஸ்தோத்திரம். இதில் பாருங்க, இதில் 12ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 12 இதில் கொலை செய்தவர் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. கொலை செய்ய நியாய சபையில் நியாயம் விசாரிக்கும் முன் சாகாமல். நியாய விசாரிப்பு யாருது? தேவனுடையது. நியாயத்தீர்ப்பு அவர் தான். கொலை செய்ய நியாய சபையில் நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழிவாங்க கைக்கு தப்பி போகும்படி அவர்கள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாக இருக்க கடவுது. அந்த 6 பட்டணத்தை ஆண்டவர் தனியாக லேவியருக்கு ஏன் கொடுக்குறார்? பாவத்தை மறிக்காதபடி. பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்தா நான் எத்தனை முறைமா நிற்கணும் ஆண்டவரே? 7-70 நல்லா, இப்போ 7-70 முறை. அப்போ மன்னிப்பு என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது அவசியமாகுது. அப்போ அவர் அடைக்கலத்தில் வரும்போது மற்றவங்களை மன்னிக்கிற அந்த கிருபை நம்மளுக்கு கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் அவர் அடைக்கலத்தில் வரும்போது அந்த மன்னிப்பு அந்த நம்ம கொடுக்கும்போது அவன் பாவம் செய்கிறான் கூட மனம் திரும்ப நம்ம வழி செய்கிறோம். இதுதான் இந்த வார்த்தை. கரங்களை தட்டுவோமா? கொலை செய்ய நியாய சபை நியாயம் விசாரிக்கும் போது சாகாமல் பழி வாங்க அவங்க கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவங்க உங்களுக்கு அடைக்கலப்பட்டவங்களா இருக்க கடவுள். நம்ம ஒவ்வொருவரும் அடைக்கலமாக இருக்கணும், அடைக்கலமாக இருக்கணும். இதுலேயும் வாசிங்க 13 வாசிங்க சிஸ்டர். அப்படியே தொடர்ந்து. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். கடந்த வாரம் நீதிமொழிகளில் 6 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அந்த 6 காரியத்தை நம்ம அறிக்கைட்டு அவர் அடைக்கலத்தில் வந்து சேரணும். பாருங்க, 6 பட்டணங்கள். அந்த 6 எப்படி நமக்கு ஆண்டவர் எப்படி ஒருமித்து கொடுக்கப்படுற வசனத்தை. ஆறுதிலும் 7வது காரியமா நம்ம இருக்கக்கூடாதுன்றார். அப்போ அந்த 7 காரியம் நமக்கு இல்லாவிட்டால் பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும், வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, 15 வாசிங்க சிஸ்டர். அதிலே கைப்பிசகாய் ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால். இல்லை 15
கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போய் இருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. கைப்பிசாக ஒருவன் கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்களா இருக்கணும். அப்ப அந்த அடைக்கல பட்டணத்துக்கு நாம் துதி ஸ்தோத்திரத்தை செய்யும்போது, ஜபங்களிலே கலந்து கொள்ளும்போது, ஒரு வாரம் கூட தவறாதமல் சபைக்கு வரும்போது நாமே ஒரு அடைக்கல பட்டணமாயிரும். கரங்களை தட்டுவோமா? நாம ஒரு அடைக்கல. நம்மக்கிட்ட வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்மக்கிட்ட வந்தால் அவங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்மக்கிட்ட வந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவர் உணரத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரிய மாணவர்களே, இந்த அடைக்கல பட்டணமாய் வேதாகமத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு கேரக்டர் பரிசுத்தமான கேரக்டர், ஒரு கேரக்டர் அசுத்தமான கேரக்டர். ஆனால் ரெண்டுத்தையும் எடுத்து பயன்படுத்துகிறார் ஆண்டவர். அடைக்கலமாக இருக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அந்த அந்த ஆப்போசிட்டாக இருக்கிற கேரக்டரை அவங்க அடைக்கலம் கொடுத்ததுனால, பாதுகாப்பு கொடுத்ததுனால அவங்க குடும்பம் முழுதும் காக்கப்படுது. பரிசுத்தமான ஒரு கேரக்டர், அவரும் முதல்ல பாவத்தில் தான் இருந்தார். பாவத்தை மறக்கணும்னு அங்கேருந்து அடைக்கலமாக தேடி வர்றார் ஆண்டவரை. அவரை அடைக்கலமாக தேடி வராங்க இஸ்ரவேல் ஜனங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுறோம். 2 கேரக்டர் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நான் முடிச்சிடலாம். 11:15 நான் முடிச்சிடுறேன். இது முதல் கேரக்டர் யோசுவா புத்தகத்தில் ராகா. எடுங்க யோசுவா புத்தகம் 2ஆம் அதிகாரம். யோசுவா 2 அதில் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். பார்த்து வாருங்க. முதல்ல சொல்லிட்டேன், எரிகோ என்ன தேசம்? பாவம் சாபம் 2 இருக்கு. அதில் 2 இருக்கு. எகிப்து அடிமை, பாபிலோன் சிறைப்பிடிப்பு. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இஸ்ரவேலர்கள் எத்தனை வருஷம் அதை கடந்து வந்தாங்க? தப்பு, 40 என்பது தவறு. 145 வருடம். 145 வருடம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தத்தில் சுட்டினாங்க. பைபிளில் 40 வருடம் தான். 40 வருடம் அதை பிடிக்கிறதுக்காக போனோம். அதுக்கு முன்னாலெல்லாம் அதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிற ரகசியம். 145 வருடங்கள் அந்த ஜனங்கள். அதுக்கு முன்னாலெல்லாம் எத்தனை ஆயுசு நாட்கள்? 969 வயது. யார் கொடுத்த? மெத்துசலாவுக்கு 969 வருடங்கள் ஆயுசு நாட்கள். அது அப்படியே குறைப்பட்டு மோசேக்கு 120 வயது ஆகிட்டார். இது முதல்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. எடுங்க சிஸ்டர், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். இதெல்லாம் அப்பப்போ நம்ம தியானிக்கணும். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை. பாருங்க, 5 வாசிங்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் மனுஷன் அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. தான் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பட்டாருமா? மனஸ்தாபப்பட்டது மட்டுமில்ல, அவர் இதயத்துக்கு என்ன ஆச்சு? व्यसனமாக இருந்தது. இதை வச்சு தான் பவுல் எனக்கு கர்ப்ப வேதனைப்படுறேன், ஆத்மாக்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து, ஆத்ம சபையை குறித்து, ஊழியர்களை குறித்து நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கே சொல்கிறேன், மனிதனை நான் உண்டாக்குனதுக்கு மனசாப்பட்டேன், என் இருதயத்துக்கு व्यसனமாக இருக்கிறது. व्यसனப்படுறேன், வேதனைப்படுறேன். படிங்க சிஸ்டர் அப்படியே. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அந்த ஒரு வசனத்தை 2 முறை எழுதியிருக்கார் ஆவியானவர். மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபத்தில் தான் ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை குறைக்கிட்டாரு. அதில் 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, விட்டுட்டாரு. அதனால தான் பாவம் பெருகிச்சு. மல்கியா புத்தகம் வரைக்கும் பாவம் பெருகிச்சு. ஐயோ, பாவம் பெருகினாலே எதனால பாவம் மன்னிப்பு உண்டாகும்? ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டாகும். தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அந்த ஆயுஷ் நாட்களை எப்படி குறைக்கிறார் பாருங்க. அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. மாம்சத்தை எதில் உருவாக்கினாரு? மண்ணினாலே உருவாக்குற மாம்சம் தானே. படிங்க சிஸ்டர். அவன் மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 110 வருஷம். 120. படிக்கும் போது 3 படிக்கணும். 120 வருஷம். நான் ஏற்கனவே சொல்ல 120 வருஷத்தில் நிப்பாட்டாருன்றேன். 120 வருஷம் என்றார். அங்கே புல் ஸ்டாப் வச்சார். அதுலேருந்து ஆயுஷ் நாட்களில் யாருக்கும் 120 வயதுக்கு மேலே விடலை. மோசே வழிநடத்தி வந்தார், இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார். 120 வயது வரைக்கும் அவர் கண்கள் இல்லடவில்லை, கால்கள் வீங்கமில்லை, எதுவுமே நடக்கல. அப்படியே கண்ணாக இருந்தார். ஒரே ஒரு தவறு பண்ணார். என்ன தவறு? ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுனார். அவர் அடிச்சிட்டார். அதனால் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர் நுழைய முடியல. நீ பார்ப்ப, உள்ளே போக முடியாது. நீயும் ஆறணும், அதை பார்ப்பீங்க, உள்ளே போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எல்லாம் கரெக்டாக நேர்த்தியாக செய்வார். ஒவ்வொரு காலத்தையும் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இதில் பாருங்க, இந்த படிங்க, அந்த முதல் வசனத்தை படிங்க சிஸ்டர். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து லேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். பாருங்க, ஒரு வேசி, ராகாப் என்றவள் ஒரு வேசி. ஆப்போசிட் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர். அதுதான் வைக்கணும். பழைய ஏற்பாட்டில் மோசே அவங்களுக்கு ஒரு சட்டை வச்சுருந்தார். வேசி என்ன பண்ணோம்? அதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதெல்லாம் ஒன்று நீங்கள், நான் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லுங்கள். வேசி இருந்தாலே நீ கல்லெடுத்து கொல்லணும். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அந்த ராகம் நெகட்டிவ் கேரக்டர். நீ கல்லெடுத்து கொல்லணுன்னு இவங்க பாருங்கள். இவங்க 2 பேர் எங்கே போகிறாங்க? வேசி வீட்டுக்கு தான் போகிறாங்க. மோசே கட்டளையை மறந்தாங்க. ஒரு ஆப்போசிட் கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அங்கே போய் அடைக்கலம் தேடுறாங்க, அடைக்கலமாக இருக்கிறாங்க. என்னாகமத்தில் படிச்சு இல்லைங்களா? எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் நாம் அடைக்கலமாக இருக்கணும். நீங்கள் அடைக்கல பட்டணமாக இருக்கணும். நீங்கள் அடைக்கலமாக, நீங்கள் ரெஃப்யூஜாக இருக்கணும்.
அது அவருடைய கண்களுக்கு அருமையாய் தோன்றும். கர்த்தர் கண்களுக்கு அருமையாய் தோன்றும். பிரியமானவர்களே, இந்த ராகா வேசி பாருங்க, இதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அந்த மனுஷர் ஆ. யோர்தானுக்கு போகிற வழியில் ஆ. துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். ஆ. அவர்களை தேடுகிறவர்கள் ஆ. புறப்பட்ட உடனே ஆ. வாசல் அடைக்கப்பட்டது. பாருங்க, யாரு தேடினாங்கன்னா 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எரிகோவின் ராஜா ஆ. ராகா பண்டிக்கு ஆள் அனுப்பி ஆ. உன்னிடத்தில் வந்து ஆ. உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை ஆ. வெளியே கொண்டு வா, ஆ. அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி ஆ. வந்தார்கள் என்று சொன்னான். இவங்க வேவு பார்க்க அந்த எரிகோவை தேடி போகிறாங்க. அந்த எரிகோவை பார்க்க போகிறாங்க. எரிகோ எப்படிப்பட்ட நகரம், அது எப்படி நம்ம உள்ளே நுழையலாம், எப்படி போகலாம், வேவு பார்க்க 2 பேரும் அனுப்புகிறார் யோசுவா. ஆனால் அந்த ராஜா எரிகோவின் ராஜா அந்த அவளுக்கு கிட்ட வந்த ஜனங்களை எப்படியா பிடிச்சி சாகடிக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணுறான். 2 பேர் சாகடிக்கணும், அவன் விட்டுட்டா எரிகோவை பிடிச்சிருவாங்க. எரிகோ என்பது சாபம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எரிகோ என்பது பாவம், ரெண்டும். ஆனால் எரிகோவை கூட ஆண்டவர் அதை அடைக்கலமாய் மாற்ற கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த எரிகோவை எப்படியாவது அந்த எரிகோவில் இருக்கிற ஜனங்கள் அவருக்கு சொந்தமாகணும், ஆண்டவர் பிள்ளைகளாக மாறணும். எரிகோ அவருடைய ஸ்தலத்திலே அந்த எரிகோ ஒரு பெயராய் மாறணும். எரிகோ என்பது சாபம் என்று மாற வேண்டும் என்று சொல்லி அந்த வேசி என்ற ராகாவை பயன்படுத்துகிறார் ஆண்டவர். வேசியான ராகாவை பயன்படுத்துகிறார். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை பற்றி நீங்கள் பார்க்காதீங்க. நான் இப்படிப்பட்டவே, எனக்கு அது இல்லை இது இல்லை, என் வீட்டில் என் கணவர் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்காங்க, ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்காங்க. சூழ்நிலைகள், தட் இஸ் ஆல். நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் தாட்டை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. காரணம் என்னவென்றால் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். நீங்கள் தான் அடைக்கலம். உங்கள் மூலமாக அடைக்கலத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். கடந்த வாரத்தில் கூட அன்பு சகோதரர், அவருடைய மைத்துனர், அக்கா வீட்டுக்காரர், அவங்க வீட்டில் திருமண காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அந்த திருமண காரியம் அருமையாக நடந்தது. எல்லா தடையும் எடுத்து போட்டு அது ரொம்ப அற்புதமாக நடத்தினார். அவங்களே ஒத்துக்கினாங்க, ஏசு இல்லாமல் திருமண காரியம் நடக்காது. கரங்களை தட்டுவோமா? ஏசு இல்லாமல் திருமண காரியம் நாங்கள் நடத்தி இருக்க முடியாது. பெரிய சாட்சி அவங்க. நாங்கள் சபைக்கு வந்து சாட்சி சொல்கிறோம். நான் சொன்னேன், சாட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் முழு மனதை ஏற்றுக்கொள்ளுங்க, அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை நாங்கள் அடித்தோம். அந்த இடத்துல வசனத்தை சொன்னோம். ஆண்டவருங்க, நீங்கள் உன்னதமான மறைவில் இருந்தால் தான் இன்னும் பல பிளஸ்ஸிங்கை நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால் அவர் கூட ரொம்ப பலவீனப்பட்டு காணப்படுகிறார். அதற்காக ஜெபித்தோம். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. நீங்கள் வெளியரங்கமாக இல்லைனா கூட அந்தரங்கத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்தரங்கத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, இயேசுவே அந்தரங்கத்தில் நீ கூப்பிடுவேன், நான் உங்களை கூப்பிடும்போது எங்கள் வெளியரங்கமாய் நீ பதில் கொடுக்கிற தேவன். அங்கே அவங்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லணும், ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லணும். டைம் சமயம் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவர் வார்த்தையை சொல்லணும். அங்கே போய் சொன்னவொடனே அவங்களுக்கு மனம் மாறு செய்கிறவர் கர்த்தர். அவங்க சீக்கிரமாய் ஆண்டவர் சமூகத்தை வருவாங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார் அவர்களை. ஏன்னா அவங்க சாட்சி சொன்னது ஏசப்பா இல்லைன்னா திருமண காரியம் நடந்தே இருக்காது. பெரிய சாட்சி. நாங்கள் சபை நடுவே நாங்கள் சொல்ல சாட்சியாக இருக்கிறோம், சாட்சி சொல்ல போகிறோம் அப்படி சொன்னாங்க. பெரிய மாணவர்களே, மற்றவர்களுக்கு நாம் அடைக்கல பட்டணமாக இருக்கணும். அடைக்கல பட்டணமாக இந்த பாருங்கள், இந்த
ஸ்திரீ என்ன பண்ணுறா பாருங்க. அந்த ஸ்திரீ 4 வாசிங்க சிஸ்டர். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்களை எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டுகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். கரங்களை தட்டுவோமா? எவ்வளவு பெரிய அடக்கெல்லாம் கொடுக்கிறா பாருங்க இந்த ரோகம். காரணம், கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவளை ராகாபை தெரிந்து கொண்டார். ஒரு அடைக்கலமாய் அந்த 2 பேரையும் ஒளித்து வைக்கிறாங்க. நாம் இருக்கிறோமா? பலருக்கு நன்மையான காரியங்களை செய்கிறோமா? பெரிய எழுப்புதற்காக நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறோமா? நம்ம அடைக்கல பட்டணமாய் விளங்குறோமா? ராகா ஒரு சபிக்கப்பட்டவள், கல்லெறிந்து கொல்லக்கூடியவள். ராஜா கிட்ட தைரியமா சொல்றா, எந்த ஆளு எனக்கு தெரியாதுப்பா, வந்தாங்க போய்விட்டாங்க, ஆனாலும் அவளை மறைத்து வைத்தாள். பிரியமானவர்களே, கர்த்தர் சமூகத்தில் பல ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படணும். எல்லா பேரையும் வச்சு நான் பேரை சொல்லி ஜெபிப்போம். காரணம் என்னவென்றால், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினவர்கள் அவர்கள் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நம்ம சொல்லும் போது ஆண்டவர் எழுதுவார். சித்தம் இருந்தால் அந்த அவங்க நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சித்தம் இல்லாமல் கைவிட்டுவார். அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். நம்முடைய காரியம் மற்றவர்களும் ஜெபிக்கணும், ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். நம்ம ஒரு அடைக்கலமாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு நீரே என் அடைக்கலம் அப்படின்னு சாலமோனுக்கு சொல்றாரு. அப்பா, கர்த்தர் தான் அடைக்கலம். நீ அவர் ஒருபோதும் மறந்து விடாது. ஒருபோதும் அவர் சிறகுலேருந்து நீ வெளியே போகாத, அவர் சட்டை நிலையிலேருந்து வெளியே போகாத. அவர் உன்னதமாக மறைவில் நீ மறைந்து கொள். அந்த மறைவு தான் இந்த ராகா பேசி அந்த மறைவை மறைத்திருந்தால். அல்லேலூயா. அதில் 22 வாசிங்க சிஸ்டர். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியில் எல்லாம் அவர்கள் தேடியும் காணாதே போனார்கள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகள் திரும்பி வருமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்கள் தேடியும் காணாதே போனார்கள். நம்ம கர்த்தரை தேடும்போது தான் அடைக்கலாம். அவங்க கர்த்தரை தேடும்போது அவங்களுக்கு கண்களில் காணாமல் செய்தார் ஆண்டவர். அடைக்கலம். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் தான் நம்முடைய அடைக்கலம். தேடுவது எப்படின்னு சிந்தித்து பாருங்க. எப்படிலாம் ஆண்டவரை தேடலாம். சமையல் செய்யும்போது கூட சோத்திரம் பண்ணி சமையல் செய்து பாருங்க. சோத்திர ஆண்டவரை சோத்திர பலி வாயில் அறிக்கையிடுங்க. துணி துவைக்கும் போது, இப்போ யாரும் துணி துவைக்கிறது எல்லாமே வாஷிங் மிஷின் தான். அல்லேலூயா. எனக்கு பலவீனம் ஏன் வருதுன்னா, குனிஞ்சி நிமிர்ந்து துணி துவைக்கிறது இல்லை. எல்லாம் தூக்கி வாஷிங் மிஷினில் போது அது துவைச்சி கையில் கொடுக்குது. இன்றைக்கு முதியவர்கள்லாம் அம்மாலாம் எப்படி வெள்ளத்தில் கடப்படா, இன்றைக்கி வாஷிங் மிஷின் இல்லை. எல்லாம் அவங்களோட துணிமணிகளை அவங்க துவைச்சி கை, அதெல்லாம் ஒரு அசைவு, கை காலெலாம் ஒரு அசைவு, நிமிர்ந்து நிமிர்ப்பது ஒரு எக்ஸசைஸ். இன்றைக்கி சாப்பிட்ட பாத்திர தொலை கூட மிஷின் வந்தாச்சு. அதுவே எல்லாத்தையும் கழிவு வந்து வளைக்கிறது. இன்றைக்கி எல்லாமே மிஷின் வந்து நம்மளை என்ன ஆக்கிடுச்சு? மிஷின் ஆக்கிடுச்சு. நம்மளை மிஷின் ஆக்கிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், ரோபோட் வந்தாச்சு. எல்லா வேலைகளும் அதே செய்ய ஆரம்பித்தாச்சு. எல்லாம் அழிவு தான். மனிதனை சத்துருக்கள் எப்படியாவது அழிக்கணும். சத்துருக்களுடைய காரியம்
மனுஷ தன்மையை அழிக்கணும் அப்படின்னு பிசாசு கொண்டு வர ஒரு கிரியைகள். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ராஜ்யத்தை கட்ட நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா, என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு ஆப்போசிட், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அந்த தேசத்தை அது சுதந்திரத்துக்குள்ள அவளுக்கு நான் அடைக்கலமாக இருந்தாங்க. நாய் சபைக்காக ஒரு அடைக்கலமாக விளங்கணும் ஆண்டவர், சபைக்காக ஒரு அடைக்கல பாறையாக இருக்கணும் ஆண்டவர், அடைக்கல பாறையாக இருக்கணும் ஆண்டவர். படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை அப்படியே 22 வாசிங்க. அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து, இது 21 வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த 2 மனுஷரும் திரும்பி 21 வாசிங்க. அதற்கு அவன் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிறை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இந்த சிவப்பு கயிறு எதுக்கு அடையாளமா இருக்குது? கரங்களை தட்டுவோமா? அந்த சிவப்பு கயிறு இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த சிவப்பு கயிறு வச்சு தான் ஜன்னல் வழியா இறக்கி வர்றாங்க, அந்த ஜன்னல் வழியா இறக்கி வர்றாங்க. 17 வாசிங்க. அதுல அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னலிலே கட்டி. எவ்வளவு பெரிய சாட்சி சொல்றாங்க பாருங்க. அப்போ இயேசுவில் தான் அடைக்கலமா வா, இயேசு ரத்தத்துக்குள்ள கழுவப்படு, உன் பாவத்தை கழுவப்படு, உன் பாவத்தை கழுவப்படு. இயேசு ரத்தம் மாத்து தான் நான் பாவத்தை கழுவ நம்மை சுத்திகரிக்கும். திருப்பந்தியில் தவறாம கலந்து கொள்ளுங்க, அதான் நமக்கு அடைக்கலம். ஆண்டவர் ரத்தத்தையும் அவர் சரீரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தை என்னை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திருப்பந்திலும் நம்ம கலந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த சிவப்பு கயிறு படிங்க சிஸ்டர் அப்படியே 17. நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாயிலும் உன் வீட்டு வாசலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதை ஆகி அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அவன் என் குடும்பத்தை காக்கணும், என் குடும்பத்தை காக்கணும், நான் உங்களை காத்தது போல எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருக்கணும். பாருங்க இந்த அடைக்கலம் எப்படி பாருங்க, அவங்க 2 பேருக்கு அவ அடைக்கலமா இருக்கிறா. ஆனால் அந்த குடும்பத்தை ராஜாவுக்கு கையில் எங்களை விட்டு விடாத படிக்க நீங்கள் எனக்கு அடைக்கலம், இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் போது எங்களுக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்கணும். ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க 2 பேருக்குள்ள உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இந்த ராகாப் என்ற வேசியும் அந்த யோசுவா அனுப்பிச்ச 2 வேவுக்காரர்களும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. உடன்படிக்கை செய்து எப்படிப்பட்ட காரியமாக எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். அவர் அடைக்கலத்தில் சேர நம்ம ஆயத்தப்படுவோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் அப்பா, நீரே என் கோட்டை, நீரே நான் நம்பி இருக்கிற துருகம், நீரே எல்லாமும் ஆண்டவரே சொல்லும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. அதற்கு அவர் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிறை ஜன்னலிலே கட்டி வைத்தார். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரட்டும். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் யாரு? யார் தேடுகிறவர்கள்? ராஜாவோட மனுஷருங்க, ராஜாவோட மனுஷருங்க, யுத்த வீரருங்க, அவருடைய காலாட்களுங்க, அவருடைய சேனாதிபதிங்க, எத்தனை பேர் வந்திருப்பாருங்க பாருங்க.
அத்தனை பேர் தேடுவர்கள் படிங்க சிஸ்டர். திரும்பி வரமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியில் எல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடு சொன்னார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, தேசத்து ஜனங்களுக்காக நாம் நம்முடைய சபை ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கணும். நம்ம குடும்பம் ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறவங்களை அடைக்கலம் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு அன்பை ஏற்றுக்கொள் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சுவிசேஷம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. பாருங்க, அப்படியே வந்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். ஆத்துமாக்கள் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். தேசத்தின் ஆத்துமாக்களுக்காக, அந்த ஆதாயத்துக்காக ஒப்பு கொடுப்பார். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு மாத்திரமல்லப்பா, தேசத்தில் அனைத்து சபைகளிலும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய அப்பா நீ கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க. சூழ்நிலைகள் ஒரு பொருட்டே அல்ல, பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 14:26 வாசிங்க. 26 வாசிங்க. நீதிமொழி 14:26. கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கும் அடைக்கலம். நம்ம பிள்ளைகளுக்கு குறித்து பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்தா நம் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நம் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த யாரு? ராகாப். அவங்கள வேசின்னு சொல்லக்கூடாது. ராகாப் ஒரு அருமையான மனுஷி. அந்த ராகப்பை குறித்து விசுவாச பட்டியலில் பேர் இருக்குது. எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11 அதில் 31 நினைக்கிறேன். வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாம இருந்தால். அப்ப கரங்களை தட்டுவோமா? ஸ்கிரீன்ல போடுப்பா, அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க. எபிரேயர் 11:31 போடுங்கப்பா. 31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதபடி. தட்டுங்க கரங்களை. சேதமாகாதபடி இருந்தால், சேதமாகாதது இருந்தால். பிரியமானவர்களே, பாருங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட அடைக்கலமாக வந்துட்டா ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். எல்லாவற்றையும் எல்லாமே இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். இன்றைக்கி ஒரு கேரக்டரை பார்க்குறோம். அடுத்த வாரம் இந்த அடைக்கலத்தை பற்றி நான் பேசி முடிச்சிடுவோம். ஒரு 2 கேரக்டர், முக்கியமான கேரக்டர். மோசே, தாவீது வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அடைக்கலமாக காரியத்தை அவங்களுக்கு கொடுத்தார், அவங்க எப்படி அடைக்கலத்தை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் தேடுகளுக்கோ ஒரு நன்மையை குறையப்படாது, அவரே அடைக்கலம். அப்போ அவங்க தேடி போன காரியம், அவங்கள தேடி வந்த காரியம், அதனால் கிடைத்த அடைக்கலம், ரெஃப்யூஜ் என்னென்னு நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு இந்த சாப்டரை முடிப்போம். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஓ ரபா ரி கரபா சந்தா ரபா ரிலி கலபா கரபா. உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்திர பலிகள் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். அப்பா ராகாப்பிடத்தில் 2 வேவுக்காரர் அடைக்கலம் தேடி வந்தபோது அப்பா அந்த எரிகோவின் ராஜா கைக்கு மறைக்கப்பட்டு அப்பா நீர் அவங்களை சேதமின்றி காப்பாற்றி அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே
அப்பா நீ ஒருவரை தேர்ந்தெடுத்தீரப்பா, வேசியை தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் தகப்பனே. அப்பா எங்கள் குடும்பத்திலே எங்களோடு இருக்கிறவர்களுக்காக, எங்கள் பகுதியை வசிக்கிறவர்களுக்காக, அப்பா எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஆண்டவரே அடைக்கல பட்டணமாய் விளங்கும்படியாய், அடைக்கல பட்டணமாய் விளங்கும்படியாய் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அப்படி நித்திய புயங்களை உனக்கு ஆதாரம் என்று சொல்லி புயங்களினாலே, பரிசுத்த புயங்களினாலே, நீட்டப்பட்ட புயங்களினாலே, உடைய பரிசுத்த புயங்களினாலே அப்பா நீ எங்களை பாதுகாத்துக் கொண்டு நீரே எங்களை அடைக்கலமாயிருந்த ஆண்டவரே எழுப்பதற்கு எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ உலகில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீ அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பியிருக்கேன் சொல்லுவேன் என்ற தாவீது சாலமோனுக்கு சொன்னது போல ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோட நீ பேசினீரப்பா, எங்களோட பேசினீரப்பா. அப்பா ஒரு தகப்பன் இறங்குறது போல எங்கள் இரக்கம் காட்டும் ஆண்டவரே, இரக்கம் காட்டும் அப்பா. ஒரு தாய் சுமப்பது போலும், ஒரு தாய் அப்பா தகப்பு தேற்றுவது போலவும், ஒரு தந்தை சுமப்பது போலவோ எங்களை சுமந்து கொண்டு செல்லும் ஆண்டவர், சுமந்து கொண்டு செல்லும் அப்பா. நாமத்திற்கு மகிமைப்படுத்திக் கொள்ளும் அப்பா. அப்பா கர்த்தரை அப்பா அன்பு செலுத்தி, கர்த்தர் மேலே அன்பு செலுத்தி ஆண்டவரே அடைக்கலத்தை நாங்கள் தேடும் போது ஆண்டவரே அப்பா எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா நீர் பார்த்து கொள்ளக்கூடிய தகப்பனே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடு ஆண்டவரே. நாளில் கூட வந்த அன்பு பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிய பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கப்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறான். பெத்தேலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், பெத்தேலின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளோம் என்று பிள்ளைகள் சாட்சியாக விளங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லிடப்பா. உண்மை பிள்ளைகள் தேடும் போது எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய், உங்களுடைய வல்லமை கரம் ஆளுகை செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்துங்கப்பா. அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையிலே அப்பா வேண்ட மாதங்களிலே இந்த வருடத்திலே அப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி கர்த்தாவே தேடுகள் பாக்கியவான்கள், நீ அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறீர் என்ற முதல் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நீ எங்களை அடைக்கலமாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுத்து செபிக்கிறான். ரத்த வத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும்பா. உடைய வல்லமுள்ள கரம் எங்களுக்கு நன்மை கேதுவாய் எல்லாவற்றிலும் தகப்பனே உங்களுடைய கரம் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென், ஆமென்.
பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, பூமியிலே செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதம் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்ல